ஹாய். இன்னைக்கு நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதாவது என்னென்னா, ஒரு பார்க்கில் அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப குட்டி பையன் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பார்க்குடைய 2 சைடும் வந்து கயிறு கட்டியிருக்காங்க. ஒரு 3 கயிறு கட்டியிருக்காங்க. அந்த குழந்தை நடந்து போகும்பொழுது அந்த கயிறு தட்டுது. அப்பா வந்து அந்த கயிறை தாண்டி போயிட்டார். இந்த குழந்தைக்கு எப்படி அப்பா கிட்ட போகிறதுன்னு தெரியலை. அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுது குழந்தை. நடுவில் போய் மாட்டிக்குது. உடனே அப்பா வர்றாரு. அந்த குழந்தைய தூக்கி திரும்ப இருந்த இடத்துலையே நிப்பாட்டிட்டு போயிடுறாரு. அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கயிறை தாண்டி அவங்க அப்பா கிட்ட போய் சேருது. நம்ம அப்படி செய்வோமா? தூக்கி தோள் மேலே வச்சுட்டு கயிறை தாண்டி போயிடுவோம். இல்லைனா அந்த கயிறே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவோம் இல்லையா? ஸ்ட்ரகிள்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்காத வரைக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம காட்டாத வரைக்கும், குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்ம ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது அம்மா ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, அப்பா ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸை கற்றுக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம துணைக்கு நிற்கணும், வழிகாட்டியாக இருக்கணும். ஆனால் ஸ்ட்ரகிள்ஸே இல்லாமல் வளர்க்கக்கூடாது. ஹேவ் அ நைஸ் டே.